ஓம் சாந்தி 24/9/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு நேரம் பாபாவின் நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு நேரமும் வருமானத்தின் மேல் வருமானம்தான். நினைவின் மூலம்தான் நீங்கள் பாபாவின் அருகில் வந்து கொண்டே இருப்பீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகள் நினைவில் இருக்க முடிவது இல்லையோ அவர்களுக்கு எந்த விஷயத்தில் வெட்கம் வருகிறது? பதில்: தனது சார்ட்டை எழுதி வைப்பதில் அவர்களுக்கு வெட்கம் வருகிறது. உண்மையை எழுதினால் பாபா என்ன சொல்வாரோ என நினைக்கின்றனர். ஆனால் குழந்தைகளின் நன்மை இதில்தான் உள்ளது. உண்மையிலும் உண்மையான சார்ட்டை எழுதி கொண்டே இருக்க வேண்டும். சார்ட் எழுதுவதால் மிகுந்த நன்மை உள்ளது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, இதில் வெட்கப்படாதீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்போது குழந்தைகள், நீங்கள் 15 நிமிடத்திற்கு முன் இங்கே வந்து பாபாவின் நினைவில் அமர்கிறீர்கள். இப்போது இங்கே வேறு வேலை கிடையாது. பாபாவின் நினைவில்தான் வந்து அமர்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் தந்தையின் அறிமுகம் கிடையாது. இங்கே தந்தையின் அறிமுகம் கிடைத்துள்ளது. மேலும் பாபா கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நான் குழந்தைகள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஆஸ்தி தானாகவே நினைவிற்கு வர வேண்டும். சிறு குழந்தைகள் இல்லை அல்லவா? நாங்கள் 5 மாதங்கள் அல்லது 2 மாத குழந்தைகள் என கூறிக்கொள்ள, ஆனால் உங்கள் கர்ம இந்திரியங்கள் பெரியவை. ஆகவே ஆன்மீக தந்தை சொல்லி புரிய வைக்கிறார், இங்கே தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவில் அமர வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், நாம் நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் அல்லது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சியை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆக இதை குழந்தைகள் குறித்து கொள்ள வேண்டும். நாம் இங்கே அமர்ந்தவாறே எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம்? சார்ட் எழுதுவதால் பாபா புரிந்து கொள்வார். ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரம் நினைவு செய்கின்றனர் என்பது பாபாவிற்கு தெரியும் என்பதெல்லாம் கிடையாது. அதையோ ஒவ்வொருவரும் தங்களது சார்ட்டின் மூலமாக தான் புரிந்து கொள்ள முடியும். பாபாவின் நினைவு இருந்ததா அல்லது புத்தி வேறு எங்காவது சென்று விட்டதா? இதுவும் புத்தியில் உள்ளது. அதாவது இப்போது பாபா வருவார் என்றால் இதுவும் கூட நினைவாகிறது அல்லவா? எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம் என்பதை சார்ட்டில் உள்ளபடி எழுதுவீர்கள். பொய் எழுதுவதாலோ மேலும் 100 மடங்கு பாவம் அதிகமாகும். மேலும் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். அதனால் உண்மையை எழுத வேண்டும். எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். மேலும் இதையும் அறிவீர்கள், நாம் அருகில் வந்து கொண்டே இருக்கிறோம். கடைசியில் நினைவு முடிவடையும் போது நாம் மீண்டும் பாபாவின் அருகில் சென்று விடுவோம். பிறகு சிலரோ உடனே புதிய உலகத்தில் வந்து பாகத்தை நடிப்பார்கள். சிலர் அங்கேயே அமர்ந்து இருப்பார்கள். அங்கே எந்த ஒரு சங்கல்பமும் வராது. அதுதான் முக்தி தாமம். சுகம் துக்கத்திற்கு அப்பாற்பட்டது. சுகதாமம் செல்வதற்காக இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். எவ்வளவு நீங்கள் நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். நினைவின் சார்ட் வைப்பதால் ஞானத்தின் தாரணை நன்றாக இருக்கும். சார்ட் வைப்பதால் நன்மைதான். பாபாவிற்கு தெரியும், நினைவில் இருக்காத காரணத்தால் எழுதுவதற்கு வெட்கம் வருகிறது. பாபா என்ன சொல்வாரோ முரளியில் சொல்லிவிடுவார். பாபா கேட்கிறார், இதில் வெட்கத்திற்கான விஷயம் என்ன இருக்கிறது? மனதிற்குள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும், நாம் நினைவு செய்கிறோமா இல்லையா? நன்மை செய்யக்கூடிய தந்தை புரிய வைக்கிறார். குறித்து வைப்பீர்கள் என்றால் நன்மை ஏற்படும். பாபா வருகிற வரை யார் அமர்ந்து இருக்கிறார்கள்
செய்தீர்களோ அதில் நினைவின் சார்ட் எவ்வளவு இருந்தது? வேறுபாட்டை பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய பொருள் மிகவும் நினைவு செய்யப்படுகிறது. குமார் குமாரியின் திருமண நிச்சயதார்த்தம் நடந்துவிட்டால் மனதில் ஒருவர் மற்றவரின் நினைவு நிலைத்து விடுகிறது. பிறகு திருமணம் நடப்பதன் மூலம் உறுதியாகி விடுகிறது. பார்க்காமலே புரிந்து கொண்டு விடுகின்றனர். நமக்கு நிச்சயதார்த்தம் நிகழ்ந்துள்ளது. இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், சிவபாபா நம்முடைய எல்லையற்ற தந்தை. பார்த்தது இல்லை என்றாலும் புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். அந்த தந்தை பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றால் பிறகு யாருக்கு பூஜை செய்கிறீர்கள்? ஏன் நினைவு செய்கிறீர்கள்? பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்ட எல்லையற்ற எந்த ஒரு பொருளும் கிடையாது. நிச்சயமாக பொருள் பார்க்கப்படுகிறது. அதனால்தான் வர்ணனை செய்யப்படுகிறது. ஆகாயத்தை கூட பார்க்கிறோம். எல்லையற்றது என சொல்ல முடியாது. பக்தி மார்க்கத்தில் பகவானை நினைவு செய்கின்றனர். ஹே பகவானே என்றால் எல்லையற்றவர் என சொல்ல மாட்டார்கள். ஹே பகவானே என சொல்வதன் மூலம் உடனே அவரது நினைவு வந்து விடுகிறது. எனும்போது நிச்சயமாக ஒரு பொருள் உள்ளது. ஆத்மாவும் அறிந்து கொள்ளப்படுகிறது, பார்க்கப்படுவது இல்லை. ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஒருவர்தான். அவரும் அறிந்து கொள்ளப்படுகிறார். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், பாபா வந்து படிப்பு சொல்லி தருகிறார். முன்பு இது தெரியாமல் இருந்தது. அதாவது அவர் படிப்பு சொல்லி தருகிறார் என்பது. கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். கிருஷ்ணரை இந்த கண்களால் பார்க்க முடியும். அவரை பற்றி முடிவற்றவர், பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றெல்லாம் சொல்ல முடியாது. கிருஷ்ணரோ என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என சொல்ல முடியாது. அவர் முன்னிலையில் உள்ளார். அவரை பாபா எனவும் சொல்ல மாட்டார்கள். தாய்மார்களோ கிருஷ்ணரை தந்தையாக நினைத்து மடியில் அமர்த்தி கொள்கின்றனர். ஜென்மாஷ்டமி அன்று சிறிய கிருஷ்ணரை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவார்கள். அவர் எப்போதும் சிறு குழந்தையாகவே இருப்பாரா என்ன? பிறகு நடனம் புரிகின்றனர். ஆக நிச்சயமாக கொஞ்சம் பெரியவராக ஆனார். பிறகு அதைவிட பெரியவராக ஆனார். என்ன நடந்தது, எங்கே சென்றார் என்பது எல்லாம் யாருக்கும் தெரியாது. சதா காலமும் ஷரீரம் சிறியதாகவே இருக்காது அல்லவா? சிறிதும் சிந்தனை செய்வது இல்லை. இந்த பூஜை முதலிய வழக்கங்கள் இருந்து வந்துள்ளன. ஞானம் யாரிடமும் கிடையாது. கிருஷ்ணர் கம்சபுரியில் பிறவி எடுத்ததாக காட்டுகின்றனர். இப்போது கம்சபுரியின் விஷயம் கிடையாது. யாருக்கும் சிந்தனை நடைபெறுவது இல்லை. பக்தர்கள் கூறுவார்கள், கிருஷ்ணர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்று. பிறகு அவரை குளிப்பாட்டவும் செய்கின்றனர், உணவு ஊட்டுகின்றனர். இப்போது அவர் சாப்பிடுவது கிடையாது. மூர்த்திக்கு முன்னால் வைக்கின்றனர், ஆனால் தாங்களே சாப்பிட்டு விடுகின்றனர். இதுவும் கூட பக்தி மார்க்கம் ஆகிறது அல்லவா? ஸ்ரீநாத் ஜியின் முன்பு அவ்வளவு பிரசாதம் படைக்கிறார்கள், அவர் சாப்பிடுவது இல்லை. அவர்களே அனைத்தையும் சாப்பிட்டு விடுகிறார்கள். தேவிகளின் பூஜையிலும் கூட இது போல செய்கிறார்கள். தாங்களே தேவிகளை உருவாக்குகிறார்கள். அவர்களுக்கு பூஜை முதலியன செய்து பிறகு நீரில் மூழ்கடித்து விடுகிறார்கள். நகைகள் முதலியவற்றை கழற்றி விட்டு பிறகு மூழ்கடிக்கின்றனர். பிறகு அங்கோ அநேகர் இருக்கிறார்கள். யாருக்கு எது கையில் வருகிறதோ அதை எடுத்துக் கொள்கின்றனர். தேவிகளுக்கு அதிக பூஜை நடைபெறுகிறது. லக்ஷ்மி மற்றும் துர்கா இருவரின் மூர்த்திகளை உருவாக்குகிறார்கள். பெரிய தாயும் கூட இங்கே அமர்ந்துள்ளார் அல்லவா? அவரை பிரம்மபுத்ரா என்கின்றனர். புரிந்து கொள்வார்கள் அல்லவா? இந்த பிறவி மற்றும் வருங்கால ரூபத்தின் பூஜை செய்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு அற்புதமான நாடகம்! இது போன்ற விஷயங்கள்
சாஸ்திரங்களில் வர இயலாது. இது நடைமுறை செயல்பாடு. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞானம் உள்ளது. அனைத்திலும் அதிகமாக ஆத்மாக்களின் சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். ருத்ரயஜ்யம் படைக்கும் பொழுது லட்சக்கணக்கான சாலிகிராமங்களை உருவாக்குகின்றனர். தேவிகளுக்கு ஒரு பொழுதும் லட்சம் சித்திரங்களை உருவாக்க மாட்டார்கள். அதுவோ எத்தனை பூஜாரிகளோ அத்தனை தேவிகளை உருவாக்கி இருப்பார்கள். அவர்களோ ஒரே நேரத்தில் லட்சம் சாலிகிராமங்களை உருவாக்குகின்றனர். அதற்காக குறிப்பிட்ட நாள் எதுவும் இருப்பது இல்லை. அதற்கென்று எந்த ஒரு முகூர்த்தமும் இல்லை. எப்படி தேவிகளின் பூஜை குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறுகிறது, பணக்காரர்களுக்கோ எப்பொழுது எண்ணத்தில் தோன்றுகிறதோ ருத்ரனை அல்லது சாலிகிராமங்களை படைக்க வேண்டும் என்றால் பிராமணர்களை அழைப்பார்கள். ருத்ரன் என சொல்லப்படுபவர் ஒரு தந்தை. பிறகு அவருடன் ஏராளமான சாலிகிராமங்களை உருவாக்குகின்றனர். அந்த செல்வந்தர்கள் கூறுகிறார்கள், இத்தனை சாலிகிராமங்களை தயார் செய்யுங்கள். அதற்காக குறிப்பிட்ட நாள் கிழமை எதுவும் கிடையாது. சிவ ஜெயந்தி அன்றுதான் ருத்ர பூஜை செய்கின்றனர் என்பதுவும் கிடையாது. அதிகமாக சுப தினத்தில் பிரகஸ்பதி நாள் அன்று வைக்கின்றனர். தீபாவளியின் போது லக்ஷ்மியின் உருவத்தை தட்டில் வைத்து அதற்கு பூஜை செய்கின்றனர். பிறகு அப்படியே வைத்து விடுகின்றனர். அவர் மகாலட்சுமி தம்பதியர் அல்லவா? மனிதர்கள் இந்த விஷயங்களை அறிந்திருக்கவில்லை. லக்ஷ்மிக்கு எங்கிருந்து பணம் கிடைக்கும்? ஜோடி தேவை அல்லவா? ஆக இவர்கள் தம்பதியர் ஆவர். பெயரை மகாலட்சுமி என வைத்துள்ளனர். தேவிகள் எப்போது இருந்தனர்? மகாலட்சுமி எப்போது இருந்து சென்றுள்ளார்? இந்த விஷயங்கள் அனைத்தையும் மனிதர்கள் அறிந்து இருக்கவில்லை. உங்களுக்கு இப்போது பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். உங்களிலும் கூட அனைவருக்கும் ஒரே மாதிரி தாரணை ஆவது இல்லை. பாபா இவ்வளவையும் புரிய வைத்துவிட்டு பிறகு கேட்கிறார், சிவபாபாவின் நினைவு இருக்கிறதா? ஆஸ்தியின் நினைவு இருக்கிறதா? முக்கியமான விஷயம் இதுதான். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பணத்தை வீணடிக்கிறார்கள். நீங்கள் சேவை செய்கிறீர்கள் செல்வந்தர்களாக ஆவதற்காக. பக்தி மார்க்கத்திலோ மிகுந்த பணத்தை செலவு செய்கின்றனர். இங்கோ உங்களுடைய ஒரு பைசா கூட வீணாவது இல்லை. நீங்கள் செல்வந்தர் ஆவதற்காக சேவை செய்கிறீர்கள். பக்தி மார்க்கத்திலோ அதிக பணம் செலவு செய்கின்றனர். ஒன்றும் இல்லாதவர்களாக ஆகிவிடுகின்றனர். அனைத்தும் மண்ணோடு மண்ணாகி விடுகின்றன. எவ்வளவு வேறுபாடு! இந்த சமயம் என்னென்ன செய்கின்றனரோ அதை ஈஸ்வரிய சேவையில் சிவபாபாவிற்கு கொடுக்கின்றீர்கள். சிவபாபாவோ சாப்பிடுவது இல்லை, நீங்கள்தான் சாப்பிடுகிறீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் இடையில் நிமித்தமாக இருக்கிறீர்கள். பிரம்மாவிற்கு நீங்கள் கொடுப்பது இல்லை, நீங்கள் சிவபாபாவிற்கு கொடுக்கிறீர்கள். சொல்கின்றனர், பாபா உங்களுக்காக வேட்டி சட்டை கொண்டு வந்திருக்கிறோம். பாபா கூறுகிறார், இவருக்கு கொடுப்பதால் உங்களுக்கு எதுவும் சேமிப்பாகாது. நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்து இவருக்கு எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் சேமிப்பு ஆகும். பிறகு இதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பிராமணர்கள் சிவபாபாவின் பொக்கிஷத்தின் மூலம்தான் வளர்கிறார்கள். என்ன அனுப்ப வேண்டும் என்று பாபாவிடம் கேட்க வேண்டிய தேவை கிடையாது. இவர் பெற்றுக்கொள்வது இல்லை. பிரம்மாவை நினைவு செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு சேமிப்பு ஆகாது. பிரம்மாவோ சிவபாபாவின் பண்டாராவிலிருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக சிவபாபாவின் நினைவு
நினைவுதான் இருக்கும். உங்களுடைய பொருட்களை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? பிகேக்கு கொடுப்பது கூட தவறு. பாபா புரிய வைத்துள்ளார். நீங்கள் யாரிடமாவது பொருளை பெற்று அணிந்து கொள்வீர்கள் என்றால் அவருடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது சாதாரண பொருள் என்றால் அதன் விஷயம் ஒன்றுமில்லை. நல்ல பொருள் என்றால் மேலும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். இன்னார் இதை கொடுத்தார் என்பதாக அவருக்கு எதுவும் சேமிப்பு ஆகாது. ஆக நஷ்டமாகிறது அல்லவா? சிவபாபா கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். எனக்கு துணிமணிகள் போன்றவை தேவை கிடையாது. இதுவோ சிவபாபாவின் பொக்கிஷத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு உரிமை உள்ளது. ராஜ்யத்திற்கும் உரிமை உள்ளது. தந்தையின் வீட்டில்தான் குழந்தைகள் உண்ணவும் அருந்தவும் செய்கிறார்கள். நீங்களும் சேவை செய்து கொண்டே வருமானம் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். எவ்வளவு சேவை அதிகமாக உள்ளதோ அவ்வளவு வருமானம் அதிகமாக இருக்கும். சிவபாபாவின் பொக்கிஷத்திலிருந்து உண்ணவும் அருந்தவும் செய்வார்கள். அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் சேமிப்பு ஆகாது. சிவபாபாவிற்கு தான் கொடுக்க வேண்டும். பாபா உங்களிடமிருந்து வரப்போகும் 21 பிறவிகளுக்கு பல மடங்கு உருவாகும். பணம் அழிந்து போகும். அதனால் சக்திசாலிக்கு நாம் கொடுத்து விடுகிறோம். பாபா சக்திசாலி அல்லவா? 21 பிறவிகளுக்கு அவர் கொடுக்கிறார். மறைமுகமாகவும் ஈஸ்வரனின் பெயரால் கொடுக்கின்றனர் அல்லவா? மறைமுகமாக அவ்வளவு சக்திசாலி கிடையாது. இப்போதோ மிகவும் சக்திசாலி ஆனவர். ஏனென்றால் நேரடியாக உள்ளார். சர்வசக்திவான். இந்த சமயத்திற்காகத்தான் ஈஸ்வரனின் பெயரால் சிறிது தான புண்ணியம் செய்கின்றனர் என்றால் அல்ப காலத்திற்கு சிறிதளவு கிடைக்கிறது. இங்கோ பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார், நான் உங்களுக்கு முன்னிலையில் இருக்கிறேன், கொடுப்பது நான் தான். இவரும் சிவபாபாவிற்கு அனைத்தும் கொடுத்துவிட்டு முழு உலகத்தின் ராஜ பதவியை பெற்றுக் கொண்டார் அல்லவா? இதையும் அறிவீர்கள். இந்த மனிதருடைய அவ்யக்த ரூபத்தில் காட்சி கிடைக்கிறது. இவருக்குள் சிவபாபா வந்து குழந்தைகளோடு பேசுகிறார். ஒரு பொழுதும் இந்த சிந்தனை வரக்கூடாது, நாம் மனிதர்களிடம் பெற்றுக்கொள்வோம் என்று கூறுங்கள். சிவபாபாவின் பண்டாராவிற்கு அனுப்பி வையுங்கள். இவருக்கு கொடுப்பதன் மூலம் எதுவும் கிடைக்கப் போவது இல்லை, மேலும் நஷ்டம்தான் ஏற்படும். ஏழையாக இருப்பவர்கள் 3-4 ரூபாய்க்கான ஏதேனும் பொருள் உங்களுக்காக கொடுப்பார்கள். இதைவிட சிவபாபாவின் பொக்கிஷத்தில் போடுவதன் மூலம் பல மடங்கு பெருகிவிடும். தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. பூஜை தேவியர்களுக்கு தான் அதிகமாக நடைபெறுகிறது. ஏனென்றால் தேவிகள் நீங்கள்தான். குறிப்பாக ஞானம் கொடுப்பதற்கு நிமித்தமாகிறீர்கள். கோபர்களும் புரிந்து கொண்டுள்ளனர். ஆனால் அதிகமாக பெண்கள்தான் பிராமணர்களாகி வழி கூறுகிறார்கள். அதனால் தேவிகளுக்கு பெயர் அதிகமாக உள்ளது. தேவிகளுக்கு அதிகம் பூஜை நடைபெறுகிறது. இதையும் குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அரை கல்பமாக நாம் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தோம். முதலில் முழு பூஜைக்கு உரியவர்கள், பிறகு அரை பூஜைக்கு உரியவர்கள். ஏனென்றால் 2 கலைகள் குறைந்து விடுகிறது. திரேதா யுகத்தில் ராமராஜ்யம் என சொல்வார்கள். அவர்களோ லட்ச
லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் என சொல்லிவிடுகிறார்கள். ஆக அதனுடைய கணக்கு எதுவும் இருக்க முடியாது. பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்களின் புத்தியில் மற்றும் உங்களுடைய புத்தியில் இரவு பகலுக்கான வேறுபாடு உள்ளது. நீங்கள் ஈஸ்வரிய புத்தி உள்ளவர்கள், அவர்கள் ராவண புத்தி உடையவர்கள். உங்களுடைய புத்தியில் முழு சக்கரமும் 5000 ஆண்டுகளினுடையது, அது சுழன்று கொண்டே இருக்கிறது என்பது உள்ளது. யார் இரவில் இருக்கிறார்களோ அவர்கள் கூறுகிறார்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று. ஆனால் 5000 வருடங்கள் என பகலில் உள்ளவர்கள் கூறுகிறார்கள். அரை கல்பம் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் உண்மையற்ற விஷயங்களை கேட்டிருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் இது போன்ற விஷயங்கள் இருப்பது இல்லை. அங்கோ ஆஸ்தி கிடைக்கிறது. இப்போது உங்களுக்கு நேரடியாக வழிமுறை கிடைக்கிறது. ஸ்ரீமத் பகவத்கீதை உள்ளதல்லவா? வேறு எந்த ஒரு சாஸ்திரத்திலும் ஸ்ரீமத் என்ற பெயர் கிடையாது. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கும் பிறகு இந்த புருஷோத்தம சங்கம யுகம், கீதையின் யுகம் வருகின்றது. 1,00,000 வருடங்களின் விஷயம் இருக்க முடியாது. எப்போதாவது யாராவது வந்தால் சங்கம யுகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். எல்லையற்ற தந்தை படைப்பவர், அதாவது தம்மை பற்றிய மற்றும் படைப்பின் முழு அறிமுகம் தந்துள்ளார். பிறகும் கூறுகிறார், நல்லது, தந்தையை நினைவு செய்யுங்கள். வேறு எந்த தாரணையும் செய்ய இயலாவிட்டால் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். தூய்மையாக ஆகியே தீர வேண்டும். பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறீர்கள் என்றால் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, 21 பிறவிகளுக்காக பல மடங்கு வருமானத்தை சேமிப்பதற்காக நேரடியாக ஈஸ்வரிய சேவையில் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். ட்ரஸ்டியாகி சிவபாபாவின் பெயரில் சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, நினைவில் எவ்வளவு நேரம் அமர்கிறீர்களோ அவ்வளவு நேரம் புத்தி எங்கெல்லாம் சென்றது என்பதை சோதித்தறிய வேண்டும். தன்னுடைய உண்மையிலும் உண்மையான கணக்கு வழக்கை எழுதி வைக்க வேண்டும். நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக பாபா மற்றும் ஆஸ்தியின் நினைவில் இருக்க வேண்டும். வரதானம். மறதியின் உலகத்திலிருந்து வெளியேறி நினைவின் வடிவமாக இருந்து கதாநாயகன் நடிப்பை நடிக்கக்கூடிய விசேஷமான ஆத்மா ஆவீர்களாக. இந்த சங்கம யுகம் நினைவின் யுகம் மற்றும் கலியுகம் மறதியின் யுகம். நீங்கள் அனைவரும் மறதியின் உலகத்திலிருந்து வெளியே வந்துள்ளீர்கள். யார் நினைவு சொரூபமாக இருக்கிறார்களோ அவர்கள் கதாநாயகன் நடிப்பை நடிக்கக்கூடிய விசேஷமான ஆத்மாக்கள். இந்த சமயத்தில் இரட்டை ஹீரோ ஆவீர்கள். ஒன்று, வைரத்திற்கு சமமாக மதிப்பு வைப்பவர்கள், அவ்வாறு மதிப்புள்ளவர் ஆகியுள்ளீர்கள். இரண்டாவது, கதாநாயகனின் நடிப்பு. எனவே ஆஹா எனது சிறந்த பாக்கியம் என்ற இதயத்தின் இதே கீதம் எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். எப்படி தேகத்தின் தொழில் நினைவில் இருக்கிறதோ அதே போல நான் உயர்ந்த ஆத்மாவேன் என்ற இந்த அழிவற்ற தொழில் நினைவில் இருக்கட்டும். அப்பொழுதுதான் விசேஷ ஆத்மா என்று கூறுவார்கள். ஸ்லோகன். தைரியம் என்ற முதலடியை முன்னால் எடுத்து வைத்தீர்கள் என்றால் தந்தையின் முழுமையான உதவி கிடைக்கும். ஓம் சாந்தி.